ஜிஎஸ்டினால் எவ்வளவு கொடூரமாக வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் அன்னபூர்ணா மாதிரி அன்னபூர்ணா அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு மட்டும் அதை சுருக்கி சொல்லிட முடியாது. மாறாக கோயம்புத்தூருக்கு போகிறவங்க, கோயம்புத்தூருக்கு சுற்றுலாவுக்கு போகிறவங்களோ அல்லது திருமணத்துக்கு போகிறவங்களோ எதற்கு போனாலும் அவங்க சுற்றி பார்க்குற இடங்கள் போக அந்த லிஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான இடம் அன்னபூர்ணாவில் போய் சாப்பிட்ணுங்கிறதும் இருக்கும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு ஹோட்டல் அன்னபூர்ணா. அந்த அன்னபூர்ணா ஹோட்டலுக்காரரு ஜிஎஸ்டியால் ஹோட்டல் நடத்த முடியாத அளவுக்கு சிரமப்படுறாருன்னு அவர் சொல்கிறது இருக்குதுன்னா, இப்போ இந்த ஜிஎஸ்டி மிக சாதாரணமான பொட்டிக்கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன ஹோட்டல் நடத்துகிறவங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ சிரமப்படுவாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக அவரோட பதிவு சொல்லியிருக்குது. அதனால் அவர் வந்து பாஜகவுக்கு எதிரான கண்ணோட்டத்தில் சொல்லலை. ஒரு பாஜக ஆதரவாளராக உள்ளே போய் ஒரு ஹோட்டல் நடத்துகிற ஒரு முதலாளியாக அவர் பேசும்போது பாஜகவுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குற மாதிரி அமைஞ்சதுக்கு ஜிஎஸ்டியோட மிக கொடூரமான ஒடுக்குமுறையின் காரணமாக தான் அதை அவர்